அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்து. நீராறும் கடலுடுத்த நிலமடத்தை கெழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்வரத கண்டமிழும் தெக்கணம் அதிசிறந்த திராவிடர்கள் திருநாடும் தக்க சிறு பிறை முதலும் தரித்தனரும் திலகம் அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் வழக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திரும்பியந்த செய்யப்படந்த வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே. பிறப்பு எனும் சிறப்பு நிகழ்வை மகிழ்ச்சியுடன் கொண்டாடுகின்றோம். இது புதிய தெலுங்கு வருடத்தின் ஆரம்பத்தை குறிக்கும் அற்புதமான தருணம். இந்த யுகாதி விழாவில் குரு திருமதி சீதா நாகஜோதி, குரு திரு நாகஜோதி இவர்களின் மாணாக்கர்கள் வழங்கும் கூச்சுப்புடி வைபவத்தை கண்டு களிப்போம். முதலில் குத்துவிளக்கு ஏற்றுதல். குத்துவிளக்கு ஏற்ற வருமாறு சிறப்பு விருந்தினர் திரு செல்வராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். குரூப் கேப்டன் திரு தெய்வராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். தில்லி தமிழ்ச்சங்கத்தின் செயலர் திரு முகுந்தன், துணைத் தலைவர் திரு ராகவன் நாயுடு, சென்னை ஸ்டார் திரு பழனிவேல், திருமதி சுஜிதா பத்ரா, ட்ரஸ்டி வெங்கடேஸ்வரா மிஷன், துவாரகாலயா திரு ஜெய்சங்கர், கம்பன் கழகம் திரு கேவிகே பெருமாள் இவர்கள் அனைவரையும் மேடைக்கு அழைக்கின்றோம். யுகாதி என்ற சொல் யுகம், புதிய காலம் மற்றும் ஆதி, தொடக்கம் என்பவற்றின் சேர்க்கையாக உள்ளது. இதன் பொருள் புதிய தொடக்கம் ஆகும். உகாதி அல்லது யுகாதி என்பது தெலுங்கு பேசும் ஆந்திரா மற்றும் கன்னடம் பேசும் கர்நாடக மக்களால் பிரம்மாண்டமான முறையில் கொண்டாடப்படுகின்றது. தெலுங்கு வருட பிறப்பு என்று அழைக்கப்படும் உகாதி பண்டிகை வசந்த நவராத்திரியின் முதல் நாளில் கொண்டாடப்படுகின்றது. வரவேற்புரை வழங்க வருமாறு துணைத் தலைவர் திரு ராகவன் நாயுடு அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். தில்லி தமிழ்ச்சங்கத்தின் ஆதரவுடன் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மிஷன் வழங்கும் யுகாதி விழாவில் குரு திருமதி சீதா நாகஜோதி, குரு திரு நாகஜோதி அவர்களின் மாணவியர்கள் வழங்கும் கூச்சுப்புடி வைபவத்தை கண்டு களிக்கின்றோம். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மிஷனின் ட்ரஸ்டி மற்றும் தில்லி தமிழ்ச்சங்கத்தின் துணைத் தலைவர் திரு ராகவன் நாயுடு அவர்களை வரவேற்புரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மிஷன் மூலமாக பல நல்ல செயல்களை செய்ய என்னை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல ஸ்ரீ சாய்பாபா பகவானின் திருவடிகளை வணங்குகின்றேன். தில்லி தமிழ்ச்சங்கத்தின் ஆதரவுடன் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மிஷன் பெருமையை நடத்தி கொண்டிருக்கும் இந்த யுகாதி விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வந்துள்ள இந்திய வான்படையின் குரூப் கேப்டன் திரு தெய்வராஜ் அவர்களையும் வருக என்று வரவேற்கின்றேன். மேலும் இந்த விழாவிற்கு முன்னிலை வைக்கும் தில்லி தமிழ்ச்சங்கத்தின் செயலாளர் பொதுச் செயலாளர் திரு முகுந்தன் அவர்களையும் வாழ்த்துறை வழங்க வந்துள்ள தில்லி கம்பன் கழகத்தின் நிறுவனர் மற்றும் தலைவர் கேவிகே பெருமாள் அவர்களையும் வரவேற்பை பெருமை அடைகின்றேன். இந்த விழாவின் சிறப்பு நிகழ்ச்சியாக குச்சிப்புடி நடனம் நடைபெற இருக்கிறது.
குரு திருமதி சீதா நாகஜோதி, குரு திரு நாகஜோதியையும், திருமதி அபிநயா பிரணீதா அவர்களையும், நடன நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்துள்ள அனைத்து மாணவிகளையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். மற்றும் தில்லி தமிழ்ச்சங்கத்தின் நிர்வாகிகள், தேர்வு உறுப்பினர்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன். எங்கள் அழைப்பை ஏற்று திரளாக வந்திருக்கும் எங்களை கௌரவப்படுத்துகின்ற அரங்கத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் இருகரம் விட்டு வரவேற்கின்றேன். நன்றி. முன்னிலை வகிக்கும் திரு ரா முகுந்தன், பொதுச் செயலாளர், தில்லி தமிழ்ச்சங்கம், இவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம் பேச வருமாறு. அனைவருக்கும் யுகாதி விழா வாழ்த்துக்கள். டெல்லி தமிழ்ச்சங்கம் மற்றும் திரு வெங்கடேஸ்வரா மிஷன் நடத்தும் யுகாதி விழாவில் இன்று ஃபவுண்டேஷன் ஃபார் டெவலப்டு இந்தியா அபிநயா பிரணீதா அவர்களின் குச்சிப்புடி ஆர்ட் சொசைட்டி திருமதி சீதா நாகஜோதி, திரு நாகஜோதி அவர்களின் குச்சிப்புடி நடனம் இன்று சிறப்பாக நடக்க இருக்கிறது. இதற்கு முன்னிலை வைக்கும் குரூப் கேப்டன் தெய்வராஜ் அவர்களையும் மற்றும் தில்லி கம்பன் கழகத்தின் தலைவர் திரு KVK பெருமாள் அவர்களையும், சென்னை ஸ்டார் திரு பழனிவேல் அவர்களையும், துவாரகா அமைப்பின் தலைவர் திரு ஜெய்சங்கர் அவர்களையும் வரவேற்பதுடன் இந்த யுகாதி விழா நடத்துறதுக்கு நிறையா எதிர்ப்புகள் வந்தது. இருந்தாலும் டெல்லி தமிழ்ச்சங்கத்தை பொறுத்தவரை வாரந்தோறும் எல்லா இசை நாடகம் எங்களோட 3 எய்ம்ஸ், எங்களோட குறிக்கோளில் இதில் நாங்கள் தெலுங்கு, தமிழ், கன்னடம், மலையாளம்னு பார்க்கறதில்ல. இங்கே எல்லாரும் உறுப்பினர் இருந்து டெல்லி தமிழ்ச்சங்கத்தில் இதோட எய்ம்ஸை அதோடு இல்லாமல் வெங்கடேசாமி ராகவன் நாயுடு அவர்கள் தமிழ்ச்சங்கத்துடன் 45 ஆண்டு கால தொடர்பு உடையவர். உண்மையிலேயே அவர் அங்கே விருதுநகரில் நான் அவரோட சாய்பாபா கோவிலுக்கு போயிருக்கேன். ராமநவமி மற்றும் அந்த வெங்கடேஸ்வர சாய் மந்திர் ஆரம்பித்த தினத்தில் அந்த சுற்று வட்டாரத்தில் உள்ள கிராமத்தில் உள்ள ஒரு 5000 பேருக்கு மேலே வந்துக்கிட்டே இருப்பாங்க. அன்னதானம் பண்ணிக்கிட்டே இருப்பார். டெல்லி தமிழ்ச்சங்கத்திலையும் ஏதாவது நாங்கள் அன்னதானம் பண்ணுனா உடனே மனமு அன்னதானத்தை வழங்கி ஏதாவது எப்பவுமே முகம் சுளிக்காமல் வருபவர்களுக்கு நல்ல விருந்து கொடுக்கணும்னு ஆசைப்படக்கூடியவர். அவருக்கும் எனக்கும் நிறைய வேறுபாடுகள் இருந்தாலும் அவர் என் சொந்த அண்ணன் போல் எனக்கும் பல முறை நல்ல அட்வைஸை கொடுப்பார். இந்த வெறுப்பு தமிழ்ச்சங்கம் எந்தவித பாகுபாடுமின்றி எல்லோரையும் அரவணைத்து டெல்லி தமிழ்ச்சங்கம் 80வது வருடத்தை ஏப்ரல் 14 ஆரம்பிக்க போகிறோம். இதை மிக சிறப்பாக நாங்கள்லாம் சிறந்து நிறையா ஒத்துமையாக இருந்து நிறையா செஞ்சுருக்கோம். இன்னும் நிறையா செய்ய போகிறோம் தமிழ்ச்சங்கத்துக்கு. இதை இப்போ கூட தமிழக அரசு ஒரு 50 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. இன்னும் நிறைய இடத்துல பண வசதிக்கு நாங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஆடிட்டோரியம் உங்களுக்கு சிறந்த ஆடிட்டோரியம், டெல்லியில் பேசக்கூடிய ஆடிட்டோரியமாக வரும். அதுக்கெல்லாம் ராகவன் நாயுடு சார் மாதிரி எங்கள் தலைவர் சக்தி பெருமாள், எங்கள் செயற்குழு எல்லாம் முழு ஒத்துமையாக இருந்து எங்களோட, நான் பல அமைப்புள்ள இருக்கேன். ஒவ்வொரு இடத்துலையும் கமிட்டி மீட்டிங் கூட அடிதடியோட சேர் எடுத்து உடைக்கிறாங்க. கமிட்டி மீட்டிங், செயற்குழு மீட்டிங். ஆனால் எங்கள் செயற்குழு மாதிரி, எங்கள் தமிழ்ச்சங்கம் மாதிரி சிறந்த தமிழ்ச்சங்கம் இந்தியாவில் இல்லைங்கிறத நான் கேரண்டியாக சொல்லுவேன். நான் இந்திய அளவில் பேங்க்குக்கு தலைவராக இருந்திருக்கேன், ஆல் இந்திய அளவில் தமிழ்ச்சங்கத்துக்கும் தலைவராக இருந்திருக்கேன், இப்பயும் இருக்கேன். ஆனால் இதெல்லாம் இவங்கெல்லாம் ஒத்துழைத்து எங்களோட எப்போதுமே எங்களுக்கு ஆதரவு கொடுத்து உறுதுணையாக இருக்காங்க. திரு ராகவன் நாயுடு அவர்களை பலத்த கரகோஷம் எழுப்பி நாமெல்லாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள வேண்டியிருக்கிறேன். அதே மாதிரி உங்களோட ஆதரவு, உங்களோட சப்போர்ட் இருந்தால்தான் வாரந்தோறும் சாட்டர்டே சண்டே நிகழ்ச்சிகள் நடத்துகிறோம். அதனால் இந்த யுகாதி விழாவுக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வருக வருக என்று வரவேற்று, இந்த நிகழ்ச்சிக்கு நடன இசை வழங்கும் திரு நாகஜோதியை பற்றி உங்களுக்கு சொல்லும் தேவையில்லை. அவரும் பயிலரங்க ஆசிரியர், தமிழ்ச்சங்கத்தோடு நெருங்கிய தொடர்புள்ளவர். நல்லது கெட்டதுக்கு கூட இருந்து எப்போதும் எங்களுக்கு உறுதியாக இருக்கக்கூடியவர் நாகஜோதி. அவரும் இந்த மாதிரி எங்களுக்கு இந்த தமிழ்ச்சங்கத்தில் இந்த நடனத்துக்கு நாகஜோதி சாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
குரூப் கேப்டன் வி தெய்வராஜ். சென்னையில் பிறந்து வளர்ந்த திரு தெய்வராஜ் அவர்களின் சொந்த ஊர் சேலம். சென்னையில் பள்ளி படிப்பை முடித்த பிறகு காரைக்குடி அழகப்பா செட்டியார் கல்லூரியில் பொறியியல் படித்தார். 1991ஆம் ஆண்டு இவர் இந்திய விமானப்படையில் பைலட் அதிகாரியாக சேர்ந்தார். அசாம், ஜம்மு காஷ்மீர் என நாட்டின் தொலைதூர பகுதிகளில் சேவை செய்தது மட்டுமல்லாமல் ஐநாவின் அமைதி காக்கும் படையில் ஓராண்டுக்கும் மேலாக சூடானில் பணியாற்றிய சிறப்பு இவருக்கு உண்டு. ஹெலிகாப்டர்கள் பராமரிப்பில் இவர் ஒரு வல்லுநர். இவருடைய மகள் இராணுவத்தில் மேஜராக பணிபுரியும் அதிகாரியை திருமணம் செய்திருக்கிறார் என்பது மகிழ்ச்சிக்குரிய விஷயம். காரைக்குடி அருகே கனரகம் என்ற அனாதை இல்லத்துடன் தொடர்புடையவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்தனை சிறப்புகளை கொண்டிருக்கும் குரூப் கேப்டன் தெய்வராஜ் அவர்கள் இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள வந்திருப்பது நம் அனைவருக்கும் பெருமை. அவரை பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த் எல்லாருக்கும். I see in public some are not from Tamil background. I'll try to mix little bit of English, but since I was told to speak in Tamil, but since I have seen, I am making this initial statement. Otherwise, என்னை விட முதியவர்களே, my dear friends and குழந்தைகளே, என் மனமார்ந்த வணக்கம். இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு விழாவில் பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அதர்வைஸ் எங்கள் ஆர்கனைசேஷனில் we are quite used to speaking. அதுவும் தமிழில் பேசுங்கன்னு சொன்னதால் இட்ஸ் ரியலி an emergency for me. Still I will try my best. எனக்கு இங்கே வந்து வாய்ப்பு தந்த ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மிஷன் மற்றும் இதற்கு ஃபெசிலிட்டேட் பண்ண தமிழ் சங்கம் ரெண்டுத்துக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். திருமதி உஷா மிகச்சிறந்த வார்த்தைகளால் என்னை அறிமுகப்படுத்தினார்கள். அவங்களுக்கு அதனால் தேங்க்ஸ்ன்றது ரொம்ப சிறிய வார்த்தையாகும். எனிஹவ் தேங்க்ஸ் மேடம். எங்களோட சின்ன வயசில் நானும் தெலுங்கு பேக்ரவுண்ட் தான். எங்கள் சின்ன வயசில் யுகாதி பற்றி சொன்னாங்க. இட் இஸ் பேசிக்லி a Sanskrit word. Yuga means era or age, and Adi means beginning or commencement. So Yugadi means it's beginning of a new era or commencement of a new age. Simple சொன்னா today is the birthday of this world. To be simple, இன்றுதான் Lord Brahma made this world. That's what is the ஐதீகம், or it is believed so. So on behalf of me as well as my family, presently my wife is here, I wish you all a great Yugadi and Yugadi நல்வாழ்த்துக்கள். Also our best wishes to the Kuchipudi Vaibhavam team, which is going to perform a little later here. நான் இங்கே போஸ்டிங் வந்தது ரீசெண்டாக லாஸ்ட் மந்த் அங்கே உட்காந்துட்டு இருந்தேன். அப்பவும் குச்சிப்புடி தான் நடந்தது. ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கூகுள் பண்ணேன். அது பண்ணதை நான் சொல்லிடுறேன். இட்ஸ் வெரி பிட் இன்ட்ரெஸ்டிங், அட்லீஸ்ட் ஃபார் மீ. குசலேசவாஸ் அப்படின்ற ஒரு குரூப் ஆஃப் டான்சர்ஸ் குசவேல புரையா அல்லது குச்சலவேரபுரம் அப்படின்னு ஒரு வில்லேஜ் இன் ஆந்திர பிரதேஷ். The dancers were called Kusalevas. From there, slowly it got Maruvi, it has become a Kuchipudi. That is the background of this. இன்னும் இன்ஃபர்மேஷன் வேணும்னா நீங்களும் என்ன மாதிரி கூகுள் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு இந்த அக்கேஷன் மோர் ஸ்பெஷல். ஏன்னா இங்கே இருக்கிற குரு திரு நாகஜோதியும்
ஏர்ஃபோர்ஸ் சோல்ஜர் தான். Even though he is a retired person, it is said a soldier is always a soldier. So he is also a soldier like me, still a soldier like me. என் உளமார்ந்த நன்றி டு தலைவர் திரு சக்தி பெருமாள் அண்ட் டு பொதுச் செயலாளர் திரு இரா முகுந்தன் ஆல்சோ. நான் இங்கே நிற்கிறதுக்கு பேசிக் முக்கிய காரணம் ஸ்ரீ ராகவன் நாயுடு. அதுவும் ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டிங் எபிசோட். ஆஃப்டர் த கார்கில் வார் எவ்வளோ நாள் போகும் தெரியாதுன்றதால ஒய்ஃபையும் குழந்தையும் ஊருக்கு அனுப்பிட்டேன். அதுக்கப்புறம் அவங்கள பிக்கப் பண்ண போன ட்ரெயினில் வி மெட் இன் ட்ரெயின் in 1999. So our friendship is more than 25 years old. A real train sneham, and I'm expecting it to go for few more decades, God willing. இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் இன்னைக்கோட டேக் அவே ஃபார் த டே அப்படின்னு சொல்ல விரும்புகிறேன். நான் எப்போ பேசினாலும் ஜென்ரலாக நம்ம மக்கள் மிலிட்ரின்னு சொல்கிறோம். மிலிட்ரின்னு சொன்னால் ஆர்மி தான் அப்படின்னு இருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த மேடையில் நான் சொல்ல விரும்புனா ஸ்மால் இன்ஃபர்மேஷன். மிலிட்ரிலேருந்து ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் 3 சேர்ந்தது தான். இட் இஸ் நாட் ஆர்மி. ஸோ வென் வி ஆர் ஸ்பீக்கிங் ஜென்ரலாக நான் இன்ட்ராக்ட் பண்ணும்போது இதுதான் எனக்கு தெரிய வந்தது. அதனால் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, மிலிட்ரி அப்படின்றது 3 சேர்ந்தது. இதில் 3 இருக்குது. ஐ பிலாங் டு த இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். So let this clarity be as a message for the day. Finally, யாராவது ஏர்ஃபோர்ஸில் இல்லை மிலிட்ரி இன் ஜென்ரல் 3 சர்வீசஸ்லையும் சேர விரும்பினா, ஐ எம் ஆல்வேஸ் அவைலபிள் 24/7. டூ கான்டாக்ட் அஸ். எனக்கும் சோஷியல் நெட்வொர்க் ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு தெரிஞ்சதை அட்வைஸ் பண்ணுறேன், கைட் பண்ணுறேன். எனக்கு தெரியாததை தெரிஞ்சவங்க கிட்ட வாங்கி கைட் பண்ணுறேன். இல்லை அவங்களே லிங்க் பண்ணிவிடுவேன். ஐ வில் ப்ராமிஸ் திஸ். யாருக்கும் நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ் என்கிட்ட இருந்து வராது. மீண்டும் ஒரு முறை இந்த குச்சிப்புடி வைபவ டீமுக்கு ஆல் மை பெஸ்ட் விஷஸ் அண்ட் உங்கள் எல்லோருக்கும் இனிய யுகாதி நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ அண்ட் ஜெய் ஹிந்த். நன்றி சார். வாழ்த்துரை வழங்க வருமாறு தில்லி கம்பன் கழகத்தின் தலைவர் திரு KVK பெருமாள் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். தமிழ் மொழியும் தெலுங்கு மொழியும் கைகுலுக்கப்படுகின்ற இந்த இனிய விழாவினுடைய சிறப்பு விருந்தினர் இந்திய வான்படையின் குடும்பத் தலைவர் திரு தெய்வராஜன் அவர்களே, தில்லி தமிழ்ச்சங்கத்தினுடைய துணைத் தலைவரும் வெங்கடேஸ்வரா அறக்கட்டளையினுடைய நிர்வாகியுமாகிய எனது இனிய நண்பர் திரு ராகவன் நாயுடு அவர்களே, துவாரகாலயா தலைவர் நண்பர் திரு ஜெய்சங்கர் அவர்களே, குழுமி இருக்கின்ற பெரியோர்களே, நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பின் வணக்கமும் யுகாதி திருநாள் வாழ்த்துக்களும். திரு முகுந்தன் அவர்கள் பேசுகிற பொழுது சொன்னார், தமிழ்ச்சங்கத்திலே யுகாதி விழாவா என்று கேட்டார். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று சொன்ன அதே பாரதி தான் சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து என்று சொன்னார். இந்தியாவிலே நீங்கள் எந்த மொழியை எடுத்துக்கொண்டாலும் சமஸ்கிருதமும் தமிழும் கலவாத மொழி இருக்கவே முடியாது. இந்த வகையிலே தமிழும் தெலுங்கும் 2 மொழிகளும் சகோதர மொழிகள் தான். எனவே யுகாதி பெருவிழாவையும் நாம் இணைந்து கொண்டாடுவோம். அதுவும் ஒரு மகிழ்ச்சிக்குரிய விஷயம்தான் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதாவது விருதுநகர் பக்கத்தில் இருக்கக்கூடிய மீசலூர் என்கிற சிறிய கிராமத்திலிருந்து 50 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு இளைஞர் டெல்லிக்கு வந்து சேர்ந்தார். கிராண்ட் ட்ரங்க் எக்ஸ்பிரஸில் வந்தார். அவர்கிட்ட இருந்தது 2 விஷயங்கள் தான்.
ஒரு பை நிறைய கைத்தறி துண்டுகள், மனம் நிறைய நம்பிக்கை. யாரையும் டெல்லியில் தெரியாது. வந்து இறங்கினார், ஒவ்வொரு படிக்கட்டுகளாக ஏறி இறங்கினார். தொழிலிலே சிறந்த வல்லுநரானார். இன்றைக்கு 50 ஆண்டுகளிலே அவர் பிறந்த கிராமத்திலே வெங்கடேஸ்வரா அறக்கட்டளை என்னும் இயக்கத்தின் மூலமாக தான் வணங்குகின்ற ஸ்ரீடி சாய்பாபாவுக்கு ஒரு ஆலயம் அமைத்ததோடு மாத்திரமல்லாமல் அங்குள்ள ஏழை குழந்தைகளின் கல்விக்கு புத்தகம் வாங்கி கொடுப்பதிலே இருந்து எல்லா உதவிகளையும் செய்து வருகிறார் திரு ராகவன் நாயுடு அவர்கள். நான் அண்ணாந்து பார்க்கின்ற மனிதர்களிலே அவரும் ஒருவர். காரணம், அவருடைய உயரம் மாத்திரமல்ல, அவருடைய தன்னம்பிக்கையும் அதற்கு ஒரு காரணம். நம்ம எப்போதுமே உதாரணத்துக்கு நிறைய பேர தலைவர்களையே சொல்லிக்கிட்டு இருக்கோம், தேவையில்லை. நம்மளை சுற்றி எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் சாதித்தவர்கள். அப்படி தனி ஆளாக டெல்லிக்கு வந்தவர் இன்றைக்கு டெல்லியிலே சொல்லிக்கொள்ளும்படியான, பெயரை சொன்னால் தெரியும் என்று சொல்லிக்கொள்ளும்படியான ஒரு அளவிற்கு உயர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் அவரும் நாம் பின்பற்றப்படக்கூடியவர் தான். அந்த வகையிலே அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை, பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தெலுங்குனாலே நமக்கு கலையினுடைய உச்ச வடிவம் எதுன்னா குச்சிப்புடி நடனம் தான். டெல்லியில் குச்சிப்புடி நடனம்னு சொன்னால் அதனுடைய சூப்பர் ஸ்டார்கள் திரு நாகஜோதி அவர்களும் திருமதி சீதா நாகஜோதி அவர்களும் தான். எனக்கு திரு நாகஜோதி அவர்களை பார்க்கிற போதெல்லாம் என்ன ஆச்சரியம்னா, இன்னைக்கு சாதாரணமாக எதுக்கெடுத்தாலும் மது இல்லாத நிகழ்ச்சியே இல்லை. இந்த ஆள் விமானப்படையில் வேலை செஞ்சுட்டு பாட்டில் கையில் தொடுறது இல்லைங்கிறது தான் அவரை பார்த்து நான் வியக்கக்கூடிய ஒரு விஷயம். இது நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா அவர் பேசுகிற தோரணையெல்லாம் பார்த்தா அது இல்லாமல் இருக்காதோன்னு நினைப்பாங்க. ஆனால் பாட்டிலை கையில் தொடாமல் ஒருவர் படையிலே பணியாற்ற முடியும் என்று நிரூபித்தவர் நம்முடைய நண்பர் திரு நாகஜோதி அவர்கள். மாதிரி அவருடைய மனைவி இருக்காங்களே திரும்பி சீதா நாகஜோதி அவர்கள் அதிர்ந்தே பேச மாட்டாங்க. ஒரு வீட்டில் 2 பேரும் அதிர்ந்து பேசினா பிரச்சனை வந்துடும். அதனால் இவர் எல்லாத்தையும் பேசுவார், அந்த அம்மா பேசவே மாட்டாங்க. அதனால அந்த குடும்பம் ஒரு சிறந்த குடும்பமாக இருக்குது. அது தவிர திருமதி அபிநயா அவருடைய குழந்தை, அவளுடைய கலைக்கு நான் என்றைக்குமே மிகப்பெரிய ரசிகன். மிகச்சிறிய வயதிலேயே ஒரு குரு என்கிற ஸ்தானத்தை அடைந்தவர் அபிநயா அவர்கள். கூட அவரிடத்தில் உள்ள மாணவிகளை எல்லாம் மிக நல்ல முறையிலே பழக்கி ஒரு நடனக் குழுவை இயக்கி வருகிறார். அவருக்கும் நடனம் ஆடக்கூடிய குழந்தைகள் அத்தனை பேருக்கும், குழுமி இருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் யுகாதி திருநாள் வாழ்த்துக்களை மீண்டும் ஒருமுறை தெரிவித்து இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. துவாரகாலயாவை சேர்ந்த திரு ஜெய்சங்கர் அவர்களை பேச வருமாறு அழைக்கின்றோம். எல்லோருக்கும் என் வணக்கம். நான் எடுத்த உடனே I think I'm going to be taking on to English rather than speaking in Tamil because I'm fairly more comfortable with English. I need to be apologize for that. Possibly a lot of people may not like in this particular sabha to be talking in English, but I'm more comfortable, so I need your I sincerely apologize for that. Let me just begin with saying that I have to first thank Mr. Naidu, who was so nice to have given a call today, and he said that I should be there somehow for the function. And indeed, the moment I had his personal call, I said that it's certainly I am duty bound to be here somehow or the other for some time at least. Similarly, I would want to be congratulating Mr. Mukundan and the entire team of Delhi Tamil Sangam, which has been doing a great job over the years, because I am connected with Mukundan for nearly more than 20-25 years now. I've known him for a fairly long time, and it's indeed a matter of great pleasure for all of us that he has been a person who's been instrumental in bringing all our South Indian population together in this place, Delhi, where we have all come to.
And he has ensured that it is not only Tamil, it's also the other languages which is there in South, including Malayalam, including Telugu, including Kannada. He has tried to bring in all those people together in this small place. And it's indeed a matter of great pleasure for me to be knowing about this. And today, when I was able to see that there is going to be a Kuchipudi Nritya, I am very, very happy, and I congratulate the persons who are going to be performing, and I wish all the very best to them, and say thank you for all to have listened to me so patiently, and thank you very much for having given me this opportunity. Thank you very much. விருந்தினர்களை சிறப்பு செய்யும் நேரம். நமது சிறப்பு விருந்தினர் குரூப் கேப்டன் தெய்வராஜ் அவர்களை சிறப்பு செய்யுமாறு வெங்கடேஸ்வரா மிஷனின் மற்றும் தில்லி தமிழ்ச்சங்கத்தின் துணைத் தலைவர் திரு ராகவன் நாயுடு அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். செயலர் திரு ரா முகுந்தன் அவர்களை சிறப்பு செய்கின்றோம். திரு கே பெருமாள் அவர்களை சிறப்பு செய்கின்றோம். துவாரகாலயாவில் திரு ஜெய்சங்கர் அவர்களை சிறப்பு செய்கின்றோம். நம்ம சிறப்பு விருந்தினர் சொன்ன மாதிரி பிரம்மன் உலகத்தை படைத்த நாளாக கருதப்படும் யுகாதி நாளில் இன்னல்கள் நீங்கி இன்பம் சேர்க்கட்டும். இனி கூச்சுப்புடி வைபவத்தை கண்டு களிப்போம். மேடை அவர்கள் வசம். இதில் பக்கவாத்தியம் நட்டுவாங்கம் அபிநயா நாகஜோதி, ஓக்கல் மிஸ்டர் வெங்கடேஸ்வரன் குப்புசாமி, மிருதங்கம் மனோகர் பாலச்சந்திரன், வயலின் திரு ராகவேந்திர பிரசாத், புல்லாங்குழல் திரு சித்தார்த், மேக்கப் சுபாஷ் குப்தா, காஸ்டியூமர் மிஸ்டர் அப்பல்லோ. இனி குச்சிப்புடி வைபவத்தை கண்டு களிப்போம்.